எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. ஓ எந்த நாள் இங்க எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஷாஸ் பக்கெட் பிரியாணி. எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா நான் சொல்றேன் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஏன் தள்ள நாமத்தை போட கூட்டு வந்திருக்காங்க, ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ வந்து நம்ம திருநெல்வேலியே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் பிரியாணின்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே டேஸ்ட் பண்ணி ஆகணும், அதனால சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு அவங்க வந்து வெறுப்பேற்று உங்களையும் நான் வெறுப்பேற்றுறேன். வெளியே பயங்கரமாக வைக்கிறேன், அப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க. நான் வந்து நம்ம பையனுக்கு வந்து பர்த்டே ப்ரோ, இன்னைக்கு நம்ம இந்த யூடியூப் சேனல் தான் ப்ரோ வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்கோம். நான் வந்து இப்போ வந்து எஸ் ப்ரோ, நான் வந்து இப்போ உனக்கு பர்த்டே ப்ரோ பெரிய ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். தேங்க்யூ. 20 வயசு மாதிரியா இருக்கானா ப்ரோ? எல்லாத்துலேயும் உண்மையை சொல்லுவாங்க. இப்போ வந்து ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. நம்ம கடையில் வந்து பிரியாணி பெஸ்ட்டாக இருக்குன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டேஸ்ட் பண்ணி ஆகணும்னு வந்துருக்கோம். என்ன பெஸ்ட்டு ப்ரோ நம்ம கடையில்? வந்து எல்லாமே பெஸ்ட்டு தான் ப்ரோ. நம்மளுடைய பிரியாணி வந்து ஆக்சென்டிக் சென்னை பிரியாணின்ற மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, சென்னை டேஸ்ட்டில் தான் பண்ணிக்கிறோம். சூப்பராக பெட்டராக பண்ணிக்கிறோம். அவங்க எத்தனை பேர் சாப்பிட்ற மாதிரி ப்ரோ? 7 to 8 பேர் ப்ரோ. ஒரு ஊரே ஒரு விருந்து, பெரிய விருந்து வைக்கிற அளவுக்கு. இது வந்து 7 பேர் பக்கெட் ப்ரோ. இது வந்து 7 to 8 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இது கண்டெய்ன்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம்னா எக்கு, ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கறி, ஸ்வீட் வந்து பிரெட் அல்வா கொடுக்குறோம். ஓகே, பிரெட் அல்வா சூப்பராக இருக்கும். சென்னை டேஸ்ட் தான் பக்காவாக இருக்கும். இது வந்து 7 எக்கு வந்துடும் ப்ரோ. இதில் இது வந்து சிக்கன் பிரியாணி வந்து உங்களுக்கு 80 to 100 கிராம்ஸ் பீசஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 14 பீஸ், ஒரு ஆளுக்கு 2 பீஸஸ் ஷேர் பண்ணுற மாதிரி 7 மெம்பர்ஸுக்கு இது பண்ணுறோம். நமக்கு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி பக்கெட் இருக்கு. இது 5 பேர் பக்கெட். இது வந்து 10 பீசஸ் இருக்கும், 10 பீசஸ் இருக்கும். இது வந்து 3 பேர் பக்கெட். இது வந்து ட்ரிபிள் பேக்னு சொல்றோம். இது நாங்கள் ஃபேமிலி பேக்கு, இது ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரிபிள்ங்கிறது 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து 6 பீசஸ் இதில் இருக்கும் கண்டெய்ன்ஸ். ஓகே. அதே மாதிரி எக், ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கறி, ஸ்வீட் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு டபுள் பேக், இது டபுள் பேக்னு சொல்றோம், 2 பேர் ஷேர் பண்ற மாதிரி. இது வந்து சிங்கிள் பேக்கு. இது வந்து மினி பேக். இது வந்து நார்மலாக ஒரு பீஸ் இருக்கும், நார்மலாக சாப்பிட்றமா இருக்கும். ஆனால் கண்டெய்ன்ஸ் எல்லாமே எக், ஆனியன் ரைத்தா அதுவும் எல்லாமே வந்துடும். இது வந்து 1350 வரும் ப்ரோ. 1350 உங்களுக்கு 1350 தாராளமாக 8 பேர் அதெல்லாம் மாதிரி விரிச்சு போட்டு சூப்பராக சாப்பிட்றோம். இதெல்லாம் அவனுக்கு கம்மி ப்ரோ. 2 பக்கெட் போடலாம். 2 பக்கெட் ஓகே. ரெண்டா இல்ல நிறைய போட்டுங்க. 2 ஓகே ப்ரோ. மட்டன் வேணுமா? மட்டனா சிக்கனா? மட்டன்ல ஒன்று, சிக்கன் ஒன்று போடுறோம். இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்கு. ஆளு கை போதுமா? ஹாய், நம்ம வந்து பிரியாணியை வாங்கிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம பசங்களாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சமயம் ஒழிச்சு வச்சுட்டு போயிருமா? சாவடிச்சு கிலோமீட்டர் தான் போயிடுவோம். இந்த தோட்டம் பார்த்துக்கோங்க, சுற்றி ஆள் நடமாட்டமே இல்லை. என்ன நடக்க போதோ பார்ப்போம். பிரியாணி ஆண்ட்ரோ பர்த்டே பாய் குடு ஸ்பான். இதில் இலை வாங்கிட்டியா? இதான் நம்ம ஸ்பாட்டு. வந்து மட்டன்றாது எல்லாமே அனைவரும் சமம். இலையவரி ப்ரோ. என்ன கடை ப்ரோ? அது பார், நேம பார். ஷா பக்கெட் பிரியாணி. எப்படி ப்ரோ, நல்லா இருக்குமா? எப்படி பார், டேஸ்ட் பார் இருக்கும். புது கடையா இருக்கு, அதான் கேட்கேன். விக்ரம் காப்பிரைட் அடிச்சிட்டு போறாங்களா? நம்ம வாயில தான பாடி, அதுக்கு தான நம்ம வாயிலே வச்சிருக்கு. ஏல இது என்ன இந்தாச்சி புரியல. இந்த கேர்ல மாப்ள என்ன பிரியாணி மட்டும் தான் இருக்க, சைடு டிஷ் என்ன கொடுக்குறாங்க மாப்ள? வெங்காயம் ரைத்தா இதான் சொல்லுவாங்கல, அதெல்லாம் எங்க? இந்தா ஏல பரத்திட்டான்ல ரைத்தா. என்ன முட்டை இருக்கா? ஏல என்னது முட்டை? ஏல முட்டை தான் முக்கியம். ஏல நீட்டா பேக் பண்ணிருக்கானோ உள்ள.
உள்ள 7 முட்டை இருக்கு. 7 முட்டை இருக்கும் வேக்கு. இது அந்த ஆண்ட்ரூ பரவாயில்லையா? பிறந்தநாளைக்கு எல்லாம் நல்ல ஜம்முன்னு வாங்கிட்டு வந்திருக்கிய. and this is sweet bread halwa. எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாது. ஸ்வீட்டட் கொண்டாடு. வேட்டையில இறங்கிட்டானே. இது வீட்டோட ப்ராடக்ட். மாப்ள ஸ்பூன் நல்லா இருக்கே. இது எங்க வாங்குனது? நம்ம வீட்டோட ப்ராடக்ட். இதோட சின்னதா கிடைக்கலடா உனக்கு. டேய் இது சிக்கன், இது மட்டன், இது எக். பர்த்டே பாய் பிரியாணி வாங்கியிருக்க. என்ன கதை? நீ தான் வாங்கிட்டு வந்திருக்க. பங்கமா இருக்கு. நல்லா இருக்கா? வேற லெவல். மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே நல்லா இருக்கா? ரெண்டுமே சூப்பர். கேமராமேன் உன் கருத்து என்ன? என்னன்னா எண்ணெயா வச்சிருக்காங்களே, ஒரு அரிசி இன்னொரு அரிசியோட ஒட்டல, விதையா இருக்கு. சாப்பிட நல்லா இருக்கு. அள்ளி சாப்பிடுறதுங்க பாரு, டெக்ஸ்சர் நல்லா இருக்குங்க. அந்த வெங்காயம் உள்ள வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற அந்த டேஸ்டே தனிடா. முட்டை நான் வந்து நான்வெஜ் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன், அதனால நான் முட்டை சாப்பிட மாட்டேன். ஹர்ஷா ப்ரோ உங்க கருத்து? நீட். அட்மின் ப்ரோ சொல்லுங்க. சொல்றேன், ஷா பக்கெட் பிரியாணி வந்து எல்லாரும் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. திருநெல்வேலியில மஸ்ட் ட்ரை. திருநெல்வேலியில ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து சூப்பரா சொல்லுவோம். ஆக்சுவலி ஆண்ட்ரூ ட்ரீட் இவ்வளோ இருக்குன்னு எதிர்பார்க்கல. என்ன பிருத்திவி, இவ்வளோ இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல. எத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கல. சரி ரைட், அப்படியே 100 போவோம். ஹண்டர் மாப்பிள்ள உன் கருத்து என்ன? பிரியாணி வேற மாதிரி இவன் அதான் வலிமையா இருக்கு. வலிமையா இருக்கா? இது என்ன வலிமை அப்டேட்டா? சொல்லுங்க எப்படி இருக்கு? ரொம்ப அருமையா இருக்கு. பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். நானும் வேற இது புது கடை நினைச்சேன் பார்த்துக்கோ. என்னடா புது கடையா இருக்கு, இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே கிடையாது. அதான் ப்ரோட்டீன் கேட்டேன் வந்த உடனே. ஒர்த்து நல்லா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணணும். அதுவும் பசங்களா வெளியே போனா மஸ்ட் ட்ரை. இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதருக்கு வந்து அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்றேன். ஷா பக்கெட் பிரியாணி நினைச்சதை விட அதிகமா இருக்கு. அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. போதுமா, போதும் போதும் போதுமா. இவங்களையும் சாப்பிட சொல்லலாம். ஐயோ வேணாம் வேணாம். ஏங்க? இல்ல அவனுக்கு பூரா வெஜிடேரியன்மா. இது என்னது ப்ரோ? என்னன்னு பாத்திர வேண்டியதானே. ரெட் அல்வா. எல்லாரும் எல்லாத்தையும் சொன்னாங்க, ஸ்வீட் சொல்ல மறந்துட்டாங்க. ரெட் அல்வா உண்மையிலே வேற லெவல். ஆண்ட்ரூ வாங்கிட்ட பெட் அல்வா மட்டும் தான் இருக்கா? இங்க இரு. பைனாப்பிள் கேசரி எப்படி எங்க இருந்து தப்பிச்சுது? தனியா போட்டுருக்கு. நவீனே 2 ஸ்வீட் கொடுக்காங்க. பாம்புல சொல்ற மாதிரி சொல்றாங்க. பிரியாணின்னு ஒரு பக்கெட்டை ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாதி சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஃப்ளாட்டு. சரியான சாப்பாடு, நம்ம ஒருத்து நான் சீரியஸாக எல்லாரும் சாஸ் பக்கெட் பிரியாணி வந்து போய் ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்கு, ஒர்த்து. எனக்கு பேசவே முடியல. சரியான சாப்பாடு. என்ன எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பராக இருந்துச்சா? இறக்கம். ஓகே, இதோட வீடியோ உண்ட மயக்கம். உண்ட மயக்கம். ஒரு வழியை ஃபைனலாக எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம். பாய்ஸ் எல்லாரும் இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி ஃபுல்லாக செமிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த தோட்டத்திலிருந்து நடந்து போகிறதுக்கே வந்து சரியா இருக்கும் போல. எப்பா வெயில் வேற. வாராங்க பாருங்க. பிஃபோர் ஆஃப்டர்னு பெல்ட் வந்து போச்சு. சாப்பிட்டதை விட சாப்பிட்டு நடக்கிறது தான். அதைத்தான் நானும் சொல்லிட்டு பேசவே முடியல. பாய் பாய். பிரியாணி அருமை. மாஸ்.